நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க போக வேணாம்னு நீயே முடிவு எடுத்துட்டியா ஹேமா? அப்படின்னா அந்த முடிவை மாத்திட்டு நாளைக்கு காலையில அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிடு. அங்க போறத பத்தி நான் இன்னும் முடிவு பண்ணவே இல்லை. நான் கொஞ்சம் யோசிக்கணும். நீங்களும் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ வில்லங்க இருக்கு. அது என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அம்மா வந்ததா சாப்பிடுவேன்னு சொன்னீங்கல்ல, இதோ வந்துட்டாங்க. பரிமாறியாச்சு, இப்ப சாப்பிடுங்க. அம்மா தான் பரிமாறிட்டாங்களே, சாப்பிடுங்க. அம்மா எதுவுமே பேச மாட்டாங்க. இதுக்கு பேசாம ரோபோட்டை வச்சே பரிமாறலாம். அப்போ பேசுறத நிறுத்திட்டு முதல்ல சாப்பிடு. நீங்களும் எங்க கூட உட்காந்து சாப்பிடுங்கம்மா. எனக்கு இப்ப வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. அப்ப எங்களுக்கும் வேண்டாம், சரிதானண்ணா? ஆமா, உங்க கூட சேர்ந்து சாப்பிட தான் நாங்க வெயிட் பண்ணோம். பாருங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அடம் பிடிக்காம சீக்கிரம் 2 பேரும் சாப்பிடுங்க. எங்க கூட உட்காந்து சாப்பிட்டா உங்களுக்கு என்னம்மா? எனக்கு தான் இப்ப பசிக்கலன்னு சொல்றேன்ல. அப்போ பசங்களோட உட்காந்து நீயும் சாப்பிடேம்மா. உட்காருமா. கை விடாமோ, உங்களுக்கு வேணும்னா சாப்பிடுங்க. வேணும்னா சாப்பிடுன்னு நீங்க யாரும் சொல்ல தேவையில்லை. அப்போ இப்படி அடம் பிடிச்சுன்னு வை. அடிப்பீங்களா? பரவாயில்ல, நீங்க இங்க உட்காராம நாங்க சாப்பிட மாட்டோம். அப்போ எல்லா நேரத்துலயும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்பாக்கும் அம்மாக்கும் ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கு. அதையெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி அடம் பிடிக்காதீங்க. நாங்க இப்படி கவலையா இருக்கும்போது நீங்களும் இப்படி தொந்தரவு பண்ணாதீங்க. எங்களோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. பிள்ளைங்க மனசை புரிஞ்சிக்க அடிக்கடி நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். உங்க அளவுக்கு இல்லைனாலும் எங்களுக்குள்ள ஒரு சின்ன மனசு இருக்கு. உமா, எதுக்காக அம்மா கிட்ட எடுத்தெறிஞ்சு பேசுற? அம்மா வருத்தப்படுறாங்க பாரு. சரி பரவாயில்ல, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. பாட்டி ஊட்டவா? நீங்க ஊட்டி விட்டு கஷ்டப்பட வேணாம், நீங்களே அள்ளி அள்ளி சாப்பிட்டுக்கோங்க. வாமு பசங்களா, இந்த வயசுல இப்படி பேசுறாங்க. ஹலோ. ஹலோ தாத்தா. செல்லம், நீங்கள் இன்னும் தூங்கலையா? தூங்கி இருந்தா கூப்பிட்டு இருப்போமா? சாரி, இல்லை தெரியாமல் கேட்டேன்ப்பா. ஆமாம், என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? அதாவது எங்க அப்பா அம்மா ஒன்றா சேர்றது ரொம்ப கஷ்டம். ஏன், என்னாச்சு? அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சா என்ன? சண்டை போட்டாங்க. அப்பா பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. அம்மா விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா எங்க அம்மா அப்பா விஷயத்துல சீக்கிரமா ஒரு முடிவு வரும். சச்சே, அதெல்லாம் சின்ன சின்ன சண்டைப்பா. நாளைக்கு பொழுது விடியும் போது எல்லாம் சரியாயிடும். செல்லங்களா, படுத்து தூங்குங்க. அம்மு பக்கத்தில் இருக்காளா? இருக்கா. ஃபோன் அவகிட்ட கொடு. இருங்க கொடுக்குறேன். இந்தா. ஹலோ தாத்தா. அம்மு குட்டி, எவ்வளோ டைம் ஆச்சு பார்த்தியா? படுத்து தூங்கு. அப்பா அம்மாவை பத்தி யோசிக்கும் போது எனக்கும் அப்போ அண்ணாவுக்கும் தூக்கமே வர மாட்டேங்குது. போனீங்க கொடு. 2 பேரும் எதிரிகள் மாதிரி சண்டை போட்டா நாங்க என்ன பண்றது? ஏய், நீங்க அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்கப்பா. உங்களை அப்பாவும் அம்மாவும் நல்லாவே பார்த்துப்பாங்க. அதனால சந்தோஷமா நிம்மதியா படுத்து தூங்குங்க.
இதுக்கெல்லாம் காரணம் அந்த டெவில் தான். அவங்க மகேஸ்வரி இல்ல, மகாகாளியா. ஹலோ தாத்தா. ஹலோ. அவங்க ஒரு டெவில், சரியான ராட்சசி. நீங்க அவங்கள துரத்தி விட வேண்டியதுதானே? நீங்க படுத்து தூங்குங்க, நான் உங்களை நேரில் வந்து பார்க்குறேன். எதுக்குமே நீங்க பயப்படாம இருங்க. சரி தாத்தா, கடைசியில் நானும் ஆகும் யாரும் இல்லாதவங்களா ஆகுமா? ஏய், இந்த தாத்தா இருக்கும்போது அப்படியெல்லாம் நடக்குமா? நான் நாளைக்கு வந்துடுறேன். ஓகே, குட் நைட். குட் நைட். ரெண்டு பேரும் சேர்ந்து தாத்தா கிட்ட என்ன சொன்னீங்க? எல்லாத்தையும் பாட்டி கேட்டுட்டேன். சரி, பாட்டி உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? சரி, கதை சொல்லுங்க. அண்ணா தள்ளி உட்காருங்க. வா, கதையெல்லாம் சொல்லுங்க, ஆனா வெறுப்பேத்தாதீங்க. முதல்ல கேளு, உனக்கு தோணுனதை அப்புறம் சொல்லு. நீங்க சொல்லுங்க பாட்டி. அந்த காலத்துல ஒரு நாட்டுல ஒரு இளவரசி இருந்தாளாம். ஒரு நாள் ஒரு அன்னப்பறவை அந்த இடத்துக்கு பறந்து வந்து அவகிட்ட உட்காந்துதான். என்னங்க? சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், கை கழுவிட்டு வாங்க. அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணிட்டியா? நல்ல பசியில இருக்க, வா. அத்தை, நீங்களும் உட்காருங்க. வேணாப்பா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீயாவது உட்காருமா. நீங்க சாப்பிடுங்க, நான் அம்மாவோட சாப்பிட்டுக்கிறேன். அட என்னம்மா, நீ உட்காரு முதல்ல. வேண்டாம், உங்களுக்கு பரிமாறுறதா எனக்கு சந்தோஷம். அப்படியா? சரி. இன்னைக்கு யாரு குழம்பு வச்சது? நீங்களா? இல்ல, நான் தான். என்ன? குழம்பு நல்லா சூப்பரா இருக்கு. இவ்வளவு அருமையான சாப்பாட்டை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. என்ன ருசி! அம்மா அளவுக்கு ஒண்ணு நான் சமைக்கலையே. அதெல்லாம் அந்த காலமா. இப்பெல்லாம் உப்பு புளி எதுவும் தெரிய மாட்டேங்குதுப்பா. உப்பு எது புளி எதுன்னு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. வயசாயிடுச்சுல்ல, அதனாலதான். ஒரு சப்பாத்தி வச்சுக்கிறீங்களா? வைமா. அப்படியே அந்த குழம்பையும் ஊத்து. ஓ, எவ்வளோ இடம் சாப்பிட்ருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு சாப்பாடை சாப்பிட்டதில்ல. அம்மாடி, நீ என்ன இங்க நிக்கிற? அண்ணனோட இந்த மாற்றத்தை என்னால ஏத்துக்கவே முடியலமா. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படிதாம்மா தோணும். பழைய விஷயங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்குல்ல. இருந்தாலும் இவரை திடீர்னு மாறுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குமா. பயப்படாதம்மா, ஒரு மனுஷன் நல்லவனாகணும்னு முடிவு பண்ணிட்டா அவன் எப்பேற்பட்டவனாலும் மாறிடுவான். நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு. பொருள் வாங்கிட்டு வரது, நல்லா விசாரிக்கிறது, இது எல்லாமே ஒருவேளை இந்த வீட்டோட பத்திரத்தை வாங்க தான் நடிக்கிறாரோன்னு பயமா இருக்கு. ஜாக்கிரதையா இருங்கம்மா. ஆஹா, நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க, சாப்பிடலையா? இந்த தினேஷ் சில சமயம் குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சு இப்பதான் கை கழுவ போயிருக்காரு. செல்ல நுண்ணிட்டே சாப்பிட்டா இப்படிதான். உன்னோட இந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். தினேஷ் மாறிட்டான், அவன் நல்லவன் ஆயிட்டான். இனி சந்தேகப்பட வேண்டாம். நீங்களும் வாங்க, சாப்பிடலாம். வாமா உள்ள. அம்மா, தினேஷ் எப்படி சாப்பிட்டாருன்னு பாத்தியா? அக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல. அம்மா கூப்பிடுறாங்க. நீ போ, நான் வரேன். மகி, நீ இதையெல்லாம் கொஞ்சம் பாரு.
இதோ உமாவோட குழந்தைங்களுக்காக பார்த்து பார்த்து வாங்கி வச்சது. ஆனால் அப்புவுக்கும் அம்மாவுக்கும் இதையெல்லாம் அனுபவிக்கவே முடியல. இவங்களோட சண்டைக்கும் பிரச்சனைகளுக்கும் நடுவில் அந்த பிஞ்சு குழந்தைங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? பெருமைக்கு அப்பா அம்மா டாக்டர்ஸ், எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வசதியான தாத்தாவும் பாட்டியும் இருக்கும். ஆனா அதெல்லாமே இருந்தோம் அவங்களால அதை அனுபவிக்க முடியலையே. அனுபவிக்கிறதோட யோகம் வேணும்னா நல்ல குடும்பத்துல பிறந்தவனுக்கு பிள்ளைங்களா பிறந்திருக்கணும். பசி பட்னின்னு வாழ்ந்தவனுக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு தான் அதிர்ஷ்டம் இருக்கும். அவன் ஒரு டாக்டர் ஆனதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. குழந்தைங்களுக்கு விலை உயர்ந்த டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. காரணம் சின்ன வயசுல அவனுக்கு அதெல்லாம் கிடைச்சது இல்லைல்ல. கஞ்சத்தனத்துக்கு பிறந்தவன் கஞ்சத்தனமா தானே இருப்பான். கேட்டதில்ல, ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தானே குடிக்கும். அதே மாதிரி தான் அவன் வாழ்க்கையும். ராஜா விட்டு பிள்ளைங்க போல வளர வேண்டியவங்க நம்ம பொண்ணோட குழந்தைங்க. ஆனா போய் மாட்டிக்கிட்டது ஒரு கஞ்ச பிஷ்னாரி கிட்ட. நிறுத்து. எப்பவாவது அவங்கள பத்தி நல்ல ஒரு வார்த்தை வேண்டாம். மட்டன் தட்டி பேசாம இருக்கலாம்ல. நான் ஒன்னும் சும்மா சொல்லலையே. குழந்தைங்களை நினைச்சாவது இந்த பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடு. இங்க பாரு, நான் உங்ககிட்ட மறுபடியும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களோட எந்த ரெக்வஸ்டையும் என் முன்னாடி வைக்காதீங்க. நம்ம பொண்ணு அவனை ஒரேடியா விட்டுட்டு வரட்டும். அவளை நான் ராஜகுமாரி மாதிரி பாத்துக்கிறேன். இந்த அம்மாவோட பாசம் அப்ப புரியும். அத மீறி இதுக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடையாது. அவன் என்கிட்ட சவால் விட்டுட்டுல போயிருக்கான். அதுல யார் ஜெயிக்க போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? மங்களம் வீட்டோட ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் பாரம்பரியத்துக்கும் சேர்ந்த உறவில்லை இதுன்னு உங்க பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு. அத பத்தி நாங்க எப்போ ஃபேமிலில பேசுவோம். அந்த அளவுக்கு பழமையான உறவு மங்களம் வீட்டு குடும்பத்தோட எங்களுக்கும் இருக்குல்ல. ஆனா மங்களம் வீட்டுக்கு கிடைச்சது ஒரு அருமையான டாக்டர்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். எங்க குடும்ப பாரம்பரியத்துக்கு சமமா அவனோட எம்பிபிஎஸ்? கண்டிப்பா இல்ல. அதனாலதான் நான் இப்ப கேக்குறேன், அவனோட எம்பிபிஎஸ் பேன் பண்ண சட்டத்துல ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டேன். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது எல்லாமே ஐஎம்ஐயோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா டாக்டர் பாலு மேல இப்ப இருக்கிற கெட்ட பேரால நாம இப்போ ஒரு விஷயம் செய்யலாம். அதுக்கப்புறம் அவனை யாரும் டாக்டராவே சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த வேலையை கண்டினியூ பண்ணவே முடியாது. அது போதும். அவன் ஒரு டாக்டருங்கிற அவனோட திமிரை அடக்கியே ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த தினேஷை கைக்குள்ள போட்டே ஆகணும். அவன் குழந்தையோட மரணம் ஒரு கொலை அப்படின்றதும் அதுக்கு காரணம் டாக்டர் பாலுதாங்கிறது ஒரு கேஸ தினேஷை வச்சு நம்ம மூவ் பண்ணி ஆகணும். குழந்தையோட மரணத்துக்கு காரணம் இன்டர்னல் இன்ஃபெக்ஷன் தாங்கிற சர்டிபிகேட்டை அவங்களும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல. அது டம்மியா உருவாக்குனதுன்னு நம்ம ஆர்கியூ பண்ணுவோம். அப்போ குழந்தையோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு கோர்ட் ஆர்டர் போடும். கேஸ் அப்படிதான் போயிட்டே இருக்கும். மீடியா பாலுவை குற்றவாளின்னு சொல்லும். அதோட டாக்டர் பாலுவால எங்கேயுமே வேலை செய்ய முடியாது. ஒரு குழந்தைய கொண்ட பீடியாட்ரிஷியனை தேடி எந்த ஒரு பேரண்ட்ஸும் குழந்தைய கூட்டிட்டு வர மாட்டாங்க. அதோட டாக்டர் பாலுவோட எம்பிபிஎஸ் பதவிங்கிறது அதுக்கப்புறம் எதுக்குமே யூஸ் ஆகாது. இந்த அவமானத்தோட என்னைக்காவது ஒரு நாள் அவன் நிரபராதியை நிரூபிக்க முயற்சி பண்ணா அந்த நாள் வரைக்கும் அவன் மேல விழுந்த பழியும் அவமானமும் அவனால தொடக்க முடியாது. ஒரு ஆளை பிரபலமாக்கிறதுக்காக ராத்திரியும் பகலும் வேலை செய்யற மீடியா அந்த ஆளு நிரபராதின்னு தெரிஞ்சா அவனை கண்டுக்காம விட்டு போயிடுவாங்க. அவங்க அடுத்த நியூஸுக்கும் போயிடுவாங்க. அதனால தினேஷை எப்படியாவது நம்ம பக்கம் சேர்த்துக்கணும். அவன் ஒருத்தனால டாக்டர் பாலுவ ஒரு வழி பண்றேன். தினேஷை நான் எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறேன். உமாவை டாக்டர் ஆக்கின மங்களம் வீட்டு ஆளுகளுக்கு ஒருத்தனோட டாக்டர் பதவியை இல்லாம செய்ய முடியும்னு அவனுக்கு புரிய வச்சு காட்டணும். பண்ணிடலாம். தினேஷ் நம்ம பக்கம் வந்தான்னா நான் அதை நடத்தி காட்டுறேன். தேங்க்யூ. நான் இன்னைக்கே தினேஷை பார்த்து பேசுறேன். சரி. சொந்த மகளோட வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்ல, மருமகனை நடுத்தருல நிறுத்தியே ஆகணும்னு நினைக்கிற மாமியார்.
கஷ்டம்டா. கையில கோடி கோடியா பணம் இருக்குல்ல, அந்த திமிரு தான் இவளுக்கு. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். ம் ம் நீ இன்னுமா எந்திரிக்கல? ம் எந்திரிச்சிட்டேன். நேத்து உமாவோட அம்மா வீட்டில் ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டல. ம் உமாவோட அப்பா கால் பண்ணாரு, எல்லாமே சொன்னாரு. ஹலோ. ஆ கேட்டுட்டு தான் இருக்கேன். சரி, அடுத்த ப்ரோக்ராம் என்ன? எதையும் முடிவு பண்ணல. தற்சமயம் டாக்டராக வேலை செய்ய எந்த ஐடியாவும் இல்லை. பின்ன மண் வெட்டுறதுக்கா நீ எம்பிபிஎஸ் வாங்கின? இனி அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. சரி, வேண்டாம், நான் கம்பல் பண்ணல. வேற ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்லடா. வேற எங்கே போய் வேலை செய்யறதுன்னு நான் இன்னும் டிசைட் பண்ணலை. டே பாலு, நீ என்னடா இப்படி சொல்ற? நேற்று நான் அந்த ஹாஸ்பிட்டலில் பட்ட வலி இருக்குல்ல, அதை கூட நான் பொறுத்துப்பேன். ஆனா என்ன அவமானப்படுத்தி வெளியே துரத்தின அந்த ஹாஸ்பிட்டல்ல உமா இன்னும் வேலை செய்யறாள்ல, அதுதான் மிகப்பெரிய வலியா இருக்கு. அதை என்னால தாங்கிக்க முடியல. என் மேல அவளுக்கு கொஞ்சமாச்சும் அன்பு இருந்தா அவ அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்வாளா? என்ன வேண்டான்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இவ ரிசைன் பண்ணிருக்க வேண்டாம்? உமா இப்ப அங்க இருக்காளா? அவ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பா. பாலு, உமா ஹாஸ்பிட்டலுக்கு போலடா. நான் கால் பண்ணி விசாரிச்சேன். அவ இந்நேரம் ஹாஸ்பிட்டல் போயிருக்கணுமே. அப்ப வேற எங்கேயா தான் போயிருப்பா. வேற எங்க போவா? எங்கேயோ போகட்டும். உங்ககிட்ட அவளுக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்லைல்ல, ரொம்ப கஷ்டம்தான். சைமன், நீ என்னடா இப்படி பேசுற? டே, உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. உமாக்கு உன் மேல அன்பு இல்லைன்னு சொன்னா அதை விட முட்டாள்தனம் என்னடா இருக்கு? உண்மையான அன்பு இருந்தா என் கூட அவளும் அப்பவே கிளம்பி வந்திருக்கணும். சரிடா, நீ முதல்ல உமா எங்க போயிருக்கான்னு பாரு, நான் அப்புறம் கால் பண்றேன். எனக்கு அந்த நேரத்துல அப்படி ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு தான் தோணுச்சு. அது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு தான் நான் சொல்றேன். நான் எடுத்த டெசிஷன் சரின்னு தான் நான் இப்போவும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ பண்ணது பெரிய முட்டாள்தனம். இன்னொரு இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்காம நீ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேலையை ரிசைன் பண்ணது ரொம்ப தப்பு. பாலுவை இன்சல்ட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் வேலை பார்க்கணும்னு நீ சொல்றியா? பாலு அங்க ஜாயின் பண்ணலன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த அட்மின் டேபிள்ல ரெசிக்னேஷன் லெட்டரை எழுதி வச்சுட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். பாலுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் மட்டும் எப்படி இருக்க முடியும்? என் வாழ்க்கையில எனக்கு எல்லாத்தையும் விட முக்கியம் என்னோட பாலு மட்டும்தான். பாலுக்கு கிடைக்காத எந்த ஒரு விஷயமும் எனக்கும் தேவையில்லை. பாலுக்கு அப்படி நடந்த இடத்துல என்னால மட்டும் எப்படி வேலை செய்ய முடியும்? நீ இப்ப சொல்ற விஷயத்தை என்னால ஏத்துக்கவே முடியல. யாரு என்ன சொன்னாலும் சரி, இனிமே இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் ஒர்க் பண்றதா இல்ல. சரி, நீ உன் இஷ்டப்படியே செய். கொஞ்ச நாள் நான் லீவ்ல இருக்கேன். நீங்க ஸ்டெல்லா மேடம் போய் பாருங்க, நான் கால் பண்ணி சொல்றேன். இல்ல, நீங்க என்ன மீட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் எவ்வளவு நாள் லீவ்ல இருப்பேன்னு ஐடியாவே இல்ல, அதான் சொல்றேன். இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. ஓகே. உமா,
உமா, நான் அது ஐ எம் சாரி. அதானே? உங்களை பார்த்தா எனக்கு இப்ப பரிதாபமா தான் இருக்கு. ஒரு ஆளால தன்னை மறந்து இப்படி சீப்பா நடந்துக்க முடியுமா என்ன? அதுவும் ஒரு டாக்டர் போய். நீ கஷ்டப்பட்டு படிச்சது எம்பிபிஎஸ்க்கு கடைசியில சாதாரண மரியாதை கூட கிடைக்காம போயிடுச்சே பாலு. அந்த தினேஷை விட ரொம்ப சீப்பான ஆளா மாறிட்டல. குழந்தைங்க முன்னாடியும் அம்மா முன்னாடியும் வச்சு மூணாவது மனுஷங்களை திட்டுற மாதிரி தானே நீங்க என்ன திட்டுனீங்க. இப்படியெல்லாம் நீ செய்யலாமா பாலு? உமா, நான் உன்னோட அம்மா. என் அம்மா? என்னோட அம்மா யாரு, அவங்க கேரக்டர் என்னன்னு என்னை விட உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல பாலு. நாம ஒன்னா சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணது நம்ம அப்பா அம்மாவை கேட்டுக்கிட்டா பொண்ணும். என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தானே என்னோட அப்பா அம்மா யாருன்னு உனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு பாலு மத்தவங்களோட என்ன கம்பேர் பண்ணி மட்டும் தட்டுற? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை மட்டும் சொல்லு, அதை நான் திருத்திக்கிறேன். உனக்கு விருப்பம் இல்லாத எந்த விஷயத்தையும் எனக்கு வேணும்னு இப்ப வரைக்கும் நான் அடம் பிடிச்சிருக்கேனா? நம்ம 2 பேரும் நம்மளோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்காக இப்படி என் அம்மா கிட்ட நீ சண்டை போட போன? என் அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கிற காரணத்தினால அத்தை பசங்க முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்திட்டீங்க. அவங்க முன்னாடி மரியாதையை இழந்தது நான் மட்டும் இல்ல, நீயும் தான் பாலு. உமா, உன் கேள்விகளுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை. நேத்து நான் ரொம்பவே கோவத்தில் இருந்தேன். உங்க அம்மா பேசின வார்த்தைங்கெல்லாம் என்னை ரொம்ப காயப்படுத்திருச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு. அம்மா மனசுல இருக்கிற அந்த கெட்ட எண்ணத்தை பத்தி நானும் அப்பாவும் பல தடவை பேசியிருக்கோம். அதை பத்தி நானும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அம்மாக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்கு. அதை இந்த ஜென்மத்துக்கும் மாத்த முடியாது. ஆனா என் அம்மா உன்னை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லும்போது நீ அதை கேட்டு உன்னோட கண்ட்ரோலை இழந்து, இதுக்கெல்லாம் காரணம் உங்க மனசுலயும் அப்படி ஒரு எண்ணம் இருக்குதானே? அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல உனக்கும் அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அதனாலதான் சொல்றேன், இது வரைக்கும் உன் மேல எனக்கு வராத இந்த பரிதாபம் இப்ப வருது பாலு. உமா, போதும். எனக்கு இப்போ என் மேலேயே ரொம்ப வெறுப்பா இருக்கு. நேத்து என்னோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ பேசினல, இப்ப நான் பேசினதும் உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? உனக்கு என் மேல ஒரு துளி பாசம் கூட கிடையாது பாலு. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையால என் மனசுல ஏற்பட்ட வலி அது உனக்கு புரியாது பாலு. நீ இந்த அளவுக்கு பேசினதுக்கு அப்புறமும் நான் உன் பின்னாடியே வந்தேன். ஆனா நீ வேற யாரோ மாதிரி அந்த ரூம் கதவை என் மூஞ்சில் அடிச்ச மாதிரி அடிச்சு சாத்திட்ட. அது உங்க வாழ்க்கையில இருந்து என்ன ஒரேடியா தூக்கி எறிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா? நான் கோவத்துல ஆத்திரப்பட்டு பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருடி. இனி நான் இப்படி நடந்துக்க மாட்டேன். உன்னை கஷ்டப்படுத்தினா அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டான். இனி நீ காயப்படுற அளவுக்கு நான் நடந்துக்கவே மாட்டேன். இது ஏதோ பொறுப்பில்லாத புருஷன் தன்னோட பொண்டாட்டிக்கு தினமும் தர வாக்குறுதி மாதிரி ஆயிடக்கூடாது. நான் லாயர் கிட்ட பேசிட்டேன். பாலு இனி எப்பவுமே எந்த ஹாஸ்பிட்டல்லையும் வேலை செய்யாத அளவுக்கு லாயர் சில ஐடியாஸ் எனக்கு சொல்லியிருக்காரு. தேவைப்பட்டா அவனோட டாக்டர் பட்டத்தை கூட ரத்து செய்ய முடியும்னு வக்கீல் சொன்னாரு. அதுக்கு தினேஷும் நமக்கு வேணும்.
அவனோட பொண்ண டாக்டர் பாலகோபால் ஹேமாவை சொந்தமாக்க குழந்தைய கொண்டுட்டான்னு நம்ம கேஸ் போடணும். தினேஷ் அப்படி ஒரு கேஸ போட்டான்னா ஹேமா இப்ப பாலு கூட இருக்கிறதுனால நமக்கு நல்ல அட்வான்டேஜ் தான்னு வக்கீல் சொன்னாரு. தினேஷ் பொண்ணோட மரணத்துக்கு பாலுக்கு மட்டும் இல்ல, ஹேமாக்கும் பங்கு இருக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும். காதலன் கூட சேர்ந்து வாழ சொந்த குழந்தைய கடல்ல வீசினவளோட கேஸ் இன்னும் நடந்துட்டு இருக்கும் போது தினேஷோட இந்த கேஸுக்கு சட்டத்தோட ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் தான் வக்கீல் சொல்றாரு. அதுக்கு தான் தினேஷ் ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்னாடி நிக்கணும். தினேஷை எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம். அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா அவனை நம்ம பக்கம் ஈஸியா தள்ளிடலாம். அவன் மட்டும் கிடைச்சிட்டா கேஸுக்கு ஒரு பவரே கிடைக்கும். ஹேமாவோட ஒத்துழைப்போட பாலு அந்த குழந்தைய கொண்டுட்டாங்கிற ஒரு நியூஸும் வெளியே வரும். தினேஷ்க்கு நான் இப்பவே கால் பண்ணி கூப்பிடுறேன். சரி, கூப்பிடு. தினேஷ் இப்போ அவுட் ஆஃப் தமிழ்நாடுன்னு வருது. வேற எங்க போயிட்டான்? அவன் அடிக்கடி நேஷனல் பர்மிட் வண்டி ஓட்ட போவான். ஒருவேளை அந்த மாதிரி போயிட்டான் போல இருக்கு. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் பணத்தை அள்ளி தரோன்னு சொன்னா அவன் நம்ம பின்னாடியே ஓடி வந்துடுவான். அவன் மட்டும் நம்ம கூட நின்னான்னா அவன் கேட்குற எவ்வளவு பணத்தையும் நான் கொடுக்க தயார். அப்போ அவனை நான் கூடிய சீக்கிரம் கூட்டு வந்துடுறேன். வக்கீல் சொன்ன மாதிரி செய்ய முடிஞ்சிட்டா அப்புறம் பாலோட லைஃபே க்ளோஸ். பாலு ஹேமாவை ஏத்துக்கிற நிலைமை வரும். அதோட உமா பாலுவை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம இடத்துக்கு திரும்ப வந்துடுவா. இனிமே யோசிக்க ஒன்றும் இல்லைம்மா. இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறது தான் நல்லது. இங்க இருந்து உங்களை நிரந்தரமா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறவங்கள நம்மளால மாற்றவோ திருத்தவோ முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க இங்க இருந்து வேற எங்கேயாவது போய் தங்குறது தான் நல்லது. நான் உங்க 2 பேருக்கும் ராசி பலன் பார்த்துட்டு வந்திருக்கேன். பாலுவுக்கு இப்போ டைம் மோசமா இருக்கான். இடமாற்றம் வேணும், கொஞ்ச நாளைக்கு வேற வீட்டில் இருங்கன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. ஆமா, ஜோசியர் சொல்றது மட்டும் இல்லை, என்னோட விருப்பமோ அதுதான். நீங்க ஷிஃப்ட் ஆகி போய் தங்கறதுக்கான வீடும் இடமும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன். ஆமா, நீங்க என்ன 2 பேரும் பதிலே சொல்லாம இருக்கீங்க? அவர் சொல்றபடி கொஞ்ச நாள் இருந்து பாருங்க. இன்னொரு இடத்துல இருந்தா யார் தொந்தரவும் உங்களுக்கு வராதுல்ல. இப்படி நம்ம பயந்து ஓட ஆரம்பிச்சா இந்த பூமியில வாழவே முடியாது. இந்த தினேஷுக்கும் தீபனுக்கும் பயந்து ஓடுறதுன்னா அது ஒரு கோல சீர வேலை. தைரியத்தை காட்ட வேண்டியது வீரனுக்கு முன்னால தான். மற்றபடி இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் நீங்க தலையிட்டீங்கன்னா நாம தான் அசிங்கப்படணும். நம்ம நடந்து போற வழியில் ஒரு அசிங்கத்தை பார்த்தா நாம எதுக்காக ஒதுங்கி போறோம்? அதை மிதிச்சா நமக்கு துர்நாற்றம் வரும்னு தெரிஞ்சதுனால தானே. தினேஷ் தீபனோட விஷயத்தையும் நீங்க அப்படி யோசிச்சா போதும். நீங்க அப்படி ரொம்ப யோசிக்க வேண்டாம். இப்போதைக்கு இது நல்ல முடிவா தான் எனக்கு தோணுது. நீங்க 2 பேரும் சொந்தமா ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாம். ஒரே மாசத்துல உனக்கு கொஞ்சம் கூட ஃப்ரீ டைம் இல்லாத அளவுக்கு பேஷண்ட்ஸ் கூட்டம் சேர்ந்துடும். நீ என்ன சொல்ற உமா? நான் பாலுவை ஒன்றும் கேட்கல, ஒன்னுதான் கேட்குறேன். என்ன தோணுதுன்னு சொல்லுமா. எனக்கு நீங்க சொன்னது ஓகே தான்ப்பா. பாலு, இப்போ நீ தான் முடிவு எடுக்கணும். நானும் இப்போ அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டா பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, அவங்க சந்தோஷத்துக்காகத்தான் நாம இப்படி பண்றோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, லிவிங் டுகெதரா வாழ்றவங்களோட பிள்ளைங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் கிடைச்சா கூட பெற்றவங்களோட அன்புங்கிற விஷயத்துல பல பேரும் ஏங்கி தவிக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு இடையில சின்ன சண்டை வந்தா கூட அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் அன்பு கிடைக்காம குழந்தைங்க மனசே மறத்து போயிடுது. அப்படி வளர்ந்து வர்ற குழந்தைங்க வழி தவறி போகிறது ரொம்ப ஈஸி. பல பேர் சொல்லும்போது நான் அப்புவையும் அம்முவையும் தான் நினச்சிப்பேன். அப்பாவுக்கும் அம்முவுக்கும் அப்படி ஒரு நிலைமை வராது.
நாங்க சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணிக்கலனாலும் நாங்க புருஷன் பொண்டாட்டி தான். அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? லீகலா நீங்க மேரிடா? உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கா? இதுக்கு நடுவுல ஜோசியர் என்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. இவங்க புருஷன் பொண்டாட்டி ஆகும்போது கடவுள் ஆசீர்வாதம் இல்லைன்னாரு. இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். இதுக்கு பரிகாரம் இருக்குன்னாரு. என்னது? ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு உமா கழுத்துல நீ தாலி கட்டணும். இத பாருமா, அதுல எந்த தப்பும் இல்ல. அப்படி பண்ணிட்டா இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு ஏற்படும்னு ஜோசியர் சொன்னாரு. போதும் போதும், இன்னும் பேசிக்கிட்டே இருந்தா நீங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாண மண்டபத்துல உட்கார வச்சு மாலையும் போட்டு விட்டுருவீங்க. கழுத்துல தாலியும் நெத்தியில குங்குமமும் வச்சுக்கிறது தான் பொண்ணு கழகு. நம்ம கல்யாணத்தை பார்க்க முடியலையேங்கிற ஆதங்கத்தை தான் அத்தை இந்த மாதிரி சொல்றாங்க. என்ன பண்றது அத்தை? உங்களோட இந்த ஆசையை நிறைவேற்ற இனிமே எங்களால முடியாதுல்ல. நாங்க 2 குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவாயிட்டோம். என்ன பாலு? ஆமா, அதனால நாம நடக்கிறத பத்தி யோசிக்கலாம். மாமா சொன்ன மாதிரியே நம்ம இங்க இருந்து எங்கேயாவது ஷிஃப்ட் ஆயிடலாம். சரியா? ஆமா. அப்படின்னா மற்ற எல்லா விஷயத்தையும் நானே ஏற்பாடு பண்றேன். ஆனா ஒரு விஷயம், புது வீட்டுக்கு போகும்போது நீங்களும் குழந்தைங்களும் அம்மாவும் வேணும்னா வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க. அதை மீறி யாரும் இருக்கக்கூடாது. யாரும். சொன்னது புரியுதுல்ல? புரிஞ்சுது. ஹேமாவு தானே சொல்றீங்க? ஆமா, அந்த விஷயத்துல எனக்கு விருப்பமே இல்லை. அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஹேமா என் கூட இங்கேயே இருக்கட்டும், எனக்கும் ஒரு துணையாச்சு. அப்ப நீங்க வரலையாமா? இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் வரலப்பா. நாங்க அடிக்கடி அங்க வந்து உங்களை பாத்துக்கிறோம். அது போதும். சரி, அப்படின்னா இது உறுதியான முடிவு தானே? ஆமா, அது கன்ஃபார்ம் தான்ப்பா. ஆமா, நீங்க வீடு ஏதாவது பாத்துட்டீங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. ஹலோ தம்பி, நீ வீட்லயா இருக்க? ஆமாமா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா. ஹேமா அங்க இல்ல? ஹேமா இங்கே தான் இருக்கா. அவ இங்க வரலையா? தம்பி, அதை பற்றி சொல்ல தான் நான் ஃபோன் பண்ணேன். என்னாச்சு? அது அவ இங்கே இருந்தால் பிரச்சனை வரும்பா. தினேஷுக்கு தெரிஞ்சா இங்கே வந்து தொந்தரவு பண்ணுவான்ப்பா. அவன் குடிச்சிட்டு வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவான். அப்படி நடக்காம இருக்கணும்னு தானே உமா ஹேமாவை இங்க தங்க வச்சா? ஆமாம், பின்ன எதுக்கு ஹேமா அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தான்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து கிளம்புனா? இல்லை, அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வந்துட்டாளா என்ன? இங்க அவளுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, நான் அவகிட்ட திரும்ப அந்த வீட்டுக்கு போகலையான்னு கேட்டதுக்கு அங்கே திரும்ப வரதுக்கான ஆர்வத்தையே அவ காட்டலை. தம்பி, அவ தங்கதில் அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவளை பாதுகாப்பான வேற இடத்துல எங்கேயாவது தங்க வைக்கணும். அந்த தினேஷுக்கிட்டேருந்து எப்படியாவது அவளை காப்பாற்றணும். இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டே சொல்ல முடியாது. அவ இந்த வீட்டில் தான் தங்குவா, அதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, அவ அங்கே வரத்துக்கு ஆர்வமே காட்ட மாட்டேங்கிறா. அதான் இன்னைக்கே கிளம்பி அவளை இங்கே வர சொல்லுங்க, இல்லைன்னா நானும் உமாவும் அங்கே வருவோம். அப்போ சரிப்பா, இன்னைக்கே நான் அவளை அங்கே அனுப்பி வச்சிடுறேன். யாரும்மா கால் பண்ணது? நான் பாலுக்கு தான் கால் பண்ணம்மா. ஹேமா அங்கே போகாததுக்கு காரணம் அவங்களுக்கே தெரியல. இன்னைக்கே திரும்பி அனுப்பி வைங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைனா உமாவும் பாலும் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், பாலுவோட வீட்டுக்கு போகிறத பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? என்கிட்ட என்னம்மா? அவ ஏதாவது சொன்னான்னா சொல்லு. அவ திரும்ப அங்கே போகிறதுக்கு எதுக்காக யோசிக்கிறா? அது வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லி தொலைடி. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனது ஹேமா அக்காவோட யூரின் டெஸ்ட் எடுக்க தான். எதுக்காக? ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க.
டெஸ்ட் பண்ணதுல பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அக்காவுக்கு சந்தேகமா இருந்தது, அதனால தான் போய் பார்த்தோம். அந்த விஷயம் தினேஷ் அண்ணாக்கு தெரிஞ்சா பாலு அண்ணாவையும் அவங்க வீட்டில் இருக்கவங்களையும் அசிங்கப்படுத்துவாருன்னு அக்கா அங்க போக யோசிக்கிறாங்க. அங்க போய் அவளை கூட்டிக்கிட்டு வர அளவுக்குலாம் ஆயிடுச்சா? என்ன சொல்ற? உன் பொண்ணை பார்த்தா மறுபடியும் புள்ளத்தாச்சி ஆன மாதிரி இருக்கு. அதனாலதான் கேட்டேன். அப்படி இருந்ததுன்னா அந்த டாக்டர் புள்ளையா தான் இருக்கும். அப்படின்னா தினேஷோட அம்மா ஊர் முழுக்க சொல்லிடுவா போல இருக்கு. தினேஷுக்கு தெரிஞ்சா பாலு மேல இருக்கிற பகையில குழந்தை பாலுவோடதுன்னு சொல்லி அவனை அவமானப்படுத்துவான். இதையெல்லாம் கேட்டா எல்லாரும் கண்ணை மூடி நம்பிடுவாங்க. தினேஷை குத்தம் சொல்லவே முடியாது. கடந்த கொஞ்ச நாளா ஹேமா அங்கதானே தங்கியிருக்கா. அது மட்டும் இல்லை, தினேஷுக்கும் ஹேமாவுக்கும் ஒத்தே போகாது. கடவுளை, இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பாலு ரொம்ப கஷ்டப்படுவான். ஏம்மா கைவிடு. என்ன அப்படி சொல்றேன்? நான் உன் புருஷன் தானே, ஏன் என்னை விட்டு விலகி போறேன்? தினேஷை கைவிடு. நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கடி முரண்டு பிடிக்கிற? தினேஷ், தயவு செஞ்சு தள்ளி போ, இல்லைன்னா நான் அம்மாவை கூப்பிடுவேன். நீ எதுக்கு கூப்பிடுற? நானே கூப்பிடுறேன். புருஷன் கூட இருக்கிறதுக்கு மாமியார் சம்மதம் தெரிவிக்கணுங்கிற விஷயத்த நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கூப்பிடுவா? கூப்பிடட்டுமா? இப்படி ஒரு சந்தேகம் இருந்தா முதல்ல நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மூடி மறைப்பாங்களா என்ன? பயந்துட்டம்மா. தினேஷ்க்கு எல்லாமே தெரியும். ஆனா இதை வச்சு பாலுவை அவமானப்படுத்துவாரு. பாவம் பாலு. என்னால திரும்பவும் அவருக்கு பிரச்சனை தான் வரும். அதான் பயப்படுறேன். நீ இங்க வந்ததுக்கு இதுதான் காரணம்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. உன்னை இன்னைக்கே அனுப்பணும்னு பாலு கால் பண்ணி சொன்னான். இல்ல, நான் அங்க போக மாட்டேன். என்னால அந்த குடும்பத்துல நிம்மதி இல்லாம போயிடும். இன்னைக்கு நீ அங்க போகலைன்னா உன்னை கூட்டிட்டு போக அவங்க இங்க வந்துருவாங்க. நான் வேற இதெல்லாம் தெரியாம உன்னை அங்க கூட்டிட்டு போகன்னு பாலுகிட்ட கெஞ்சி கூத்தாடுற மாதிரி சொல்லி தொலைச்சிட்டேன். இந்த விஷயம் முதல்ல தெரிஞ்சா பாலுக்கு கால் பண்ணியிருக்க மாட்டேன். ஹேமாக்கா, நீங்க அந்த வீட்டுக்கு போகணும்னு தான் நானும் சொல்லுவேன். இல்லைன்னா தினேஷ் அண்ணா இங்க வந்து மறுபடியும் உங்களை அடிச்சு கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆனா நீங்க அங்க இருந்தா இல்லாதது பொல்லாதது சொல்லுவாரு. அது கூட பரவாயில்ல. யார் என்ன சொன்னாலும் நாம எப்படின்னு நமக்கு தெரியும்ல. இங்க இருந்து காட்டெருமை மாதிரி இருக்கிற ஒருத்தன் பின்னாடி தான் போயிருக்கான் அந்த துஷ்டன். ஒரு வகையில அவன் எனக்கு அண்ணன் தான். ஆனா என்ன பிரயோஜனம்? மனுஷத்தன்மையே இல்லாத ஆளா இருக்கானே. கடவுளே, அவனை எங்கேயாவது கொண்டு போய் தள்ளி விட்டுரு. திரும்ப இங்க வரவே கூடாது. அம்மா, தினேஷ் தான். அட கடவுளே, இப்ப அவன் எதுக்கு கூப்பிடுறான்? கால் பண்ணட்டும், நீங்க எடுக்காதீங்க.
ऐसा है ठीक है குருநாதா இவரை எங்க கூட்டிட்டு போறோம்? आप क्या बोलता है सर இவரை எங்க போய் இறக்க போறோம்? இறக்குற இடம்லாம் வந்துருச்சுடா. आपका नाम क्या है? मेरा नाम சொந்த பேர் கூட இந்த ஆளுக்கு ஞாபகம் இல்லை. அம்னீஷியா, மறதி வியாதி. பெரிய பதவியில் இருந்த அதிகாரிடா. ஆனா கடைசி காலம் எப்படின்னு கேட்டா நீ பயந்துருவ. சரி கீழே இறங்கு. ஆவோ இறங்க இறங்க வாயா. ஆவோ ஆஹா வண்டர்ஃபுல் பிளேஸ். ஆமா ஆமா வண்டர்ஃபுல் பிளேஸ் தான். ஆனா காட்டு யானை மதம் பிடிச்சி வரும்போது இந்த ஆளோடைய அன்றவரே நனைஞ்சு போயிடுண்டா. இந்த யானை வந்து போகிற இடத்துல இந்த ஆளை கொண்டு வந்து விடுறதுக்காக இந்த ஆள் படிக்க வச்சு பெரிய லெவலில் இருக்க இவருடைய பிள்ளைங்க எனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? 50,000 ரூபாய். 50,000மா? உன்னால் நம்ப முடியலல்ல? இந்த ஃப்ளாட்லாம் தங்குற ஆளுங்களுக்கு அவங்க பெற்றவங்களுக்கு அம்னீஷியா இருக்கிறது பெரிய பாரம். உயிர் தந்த அப்பாங்கிற தெய்வத்தை போகிற போக்கில் தள்ளி விட்டுருவீங்கன்னு தான் என் வண்டியில் ஏற்றி விட்டாங்க. நாம் இந்த மனுஷனை நாம் இந்த இடத்துல இறக்கி விட்டு போயிடலாம். கால் போன போக்கில் இந்த ஆள் போகட்டும். நடுராத்திரி எங்கேயாவது மாட்டிக்குவான். ஏதாவது ஒரு காட்டு யானையும் காட்டெருமை கண்ணிலையாவது பட்டுருவான். அதுக்கப்புறம் இந்த ஆளோடைய கதை ஃபினிஷ். நாளைக்கு பேப்பரில் காட்டு யானை ஒரு பெரியவரை மீச்சு கொண்டு வச்சுன்னு நியூஸ் வரும். அதோட பெத்து வளர்த்த பிள்ளைங்களுக்கு அப்பான்ற பாரம் தீந்துரும். இதெல்லாம் கேட்கும்போது உன்னால் நம்ப முடியலல்ல? டேய், இப்படிலாம் யோசிக்க மனுஷனை தவிர மிருகத்தால் முடியுமாடா? பாவண்டா, காட்டை எப்படி வேடிக்கை பார்க்குறான் பார். நம்ம கூட டூர் வந்திருக்குன்னு அவன் மனசில் நினச்சிட்டு இருக்கான். டேய், நீ என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. டேய், இந்த ஆளுடைய பிள்ளைங்க மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். இந்த ஆளை யானை மிதிச்சு கொண்டுட்டா அவங்க பேரில் எந்த கேஸு வராதுல்ல? சொந்த அப்பனை கொள்றதுக்கு சில பிள்ளைங்க இப்படி தான் யோசிப்பாங்க. இது எப்படி இருக்கு? இந்த ஐடியாவை தான் நீ பாலுவோட விஷயத்தில் யூஸ் பண்ணணும். பழியும் வாங்கணும்டா, ஆனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன? பாலுவோட பொண்ணை எப்படியாவது நான் இங்கே கொண்டு வந்து விட்டுருவேன். காட்டானையோ காட்டு எருமையோ அந்த பிள்ளைய கொண்டு போட்டுரும். என் பேரில் எந்த கேஸும் வராது. அதை எப்படி செய்யணும்னு நான் சொல்லித்தரேன்டா உனக்கு. நீ அதை மட்டும் பண்ணா போதும். நீங்கள் சொல்கிறதே செய்கிறேன் குரு. சரி போ, நீ வண்டியில் ஏறு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.